விழாவிற்கு வருகை புரியும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு 10வது ஆண்டாக கல்யாண விருந்து போல் அறுசுவை விருந்துடன் அன்னதானம் அளித்து வரும் வியாபாரிகள் நண்பர்கள் குழு கோவை வைஷியால் வீதி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தான வளாகத்தில் வியாபாரிகள் நண்பர்கள் குழு சார்பாக 10ஆம் ஆண்டாக அன்னதானம் வழங்கப்படுகின்றது. இதுகுறித்து வியாபாரிகள் நண்பர்கள் குழு சார்பாக தெரிவிக்கையில், மிகவும் பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. இதனை முன்னிட்டு கோவை மாவட்டம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி மக்கள் கோணியம்மன் தேரில் சிறப்பு அலங்காரத்துடன் பவனி வருவதை தரிசிக்க வருகின்றனர். அவர்களுக்கு வியாபாரிகள் நண்பர்கள் குழு சார்பாக கடந்த 10 ஆண்டுகளாக அன்னதானம் அளித்து வருகிறோம். கூட்டம் மிகுதியின் காரணமாக அனைவரும் தட்டில் உணவு வழங்கி வருகிறார்கள். ஆனால் நாங்கள் 10 ஆண்டுகளாகவே தொடர்ந்து கல்யாண விருந்து போல் அறுசுவையுடன் அனைவரையும் அமர வைத்து 3000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு விருந்து அளிக்கிறோம். இந்த அன்னதானத்திற்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் அளித்த வியாபாரிகள் மற்றும் பகுதி பொதுமக்களுக்கு வியாபாரிகள் நண்பர்கள் குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தனர். வியாபாரிகள் நண்பர்கள் குழு நிர்வாகிகள் சண்முகம், ராஜேந்திரன், வாசுதேவன், தினேஷ், குமார், சக்தி, பாண்டியன் ஆகியோர் அன்னதான நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கையில், தேர் திருவிழாவில் பல தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், வியாபாரிகள் என பல பேர் அன்னதானம் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கி வருகிறார்கள். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் இல்லாத சிறப்பு இங்கு உண்டு. இங்கு அனைவரையும் ஒரே மாதிரியாக பாவித்து அனைவருக்கும் சமமாக என்ன இருக்கிறதோ அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கின்றார்கள். இவர்களுடைய உபசரிப்பு மிகவும் தாழ்மையுடனும் அன்பாகவும் உள்ளது. மேலும் அனைத்து இடங்களிலும் பிளேட்டில் தக்காளி சாதம், தயிர் சாதம் என வழங்கி வருகிறார்கள். ஆனால் இங்கு கல்யாண விருந்து போல் அறுசுவை விருந்துடன் அன்னதானம் அளிப்பது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அம்மனை நாடி வரும் பக்தர்கள் சோர்வடையாமல் இருக்க அன்னதானம் வழங்கும் இவர்களுக்கு கோணியம்மன் அருள் நிச்சயம் கிடைக்கும். இவர்கள் 10 ஆண்டுகள் மட்டுமல்ல 100 ஆண்டுகளுக்கு மேலாக இதுபோல் அன்னதானம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் அம்மனை வேண்டிக் கொள்கிறோம் என்று தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் வியாபாரிகள் நண்பர்கள் குழு நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அப்பகுதி பொதுமக்கள், தன்னார்வலர்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். கோவை மாநகர காவல் தெய்வம் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா இன்று இனிதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இனிய வேளையில் எங்கள் பகுதியைச் சார்ந்த வியாபாரிகள் நண்பர்கள் நற்பணி குழுவின் சார்பாக 10ஆம் ஆண்டு அன்னதான விழா வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தான கார் பார்க்கிங் வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வளாகத்தில் அன்னதான விழாவில் குறைந்தது 2000 பேர் அறுசுவை உணவு அருந்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். கோவை மாநகர காவல் தெய்வம் எல்லாருக்கும் எல்லா ஆசைகளும் வழங்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இது 10 வருஷம் ஆச்சுங்க. இது 10வது ஆண்டு விழாங்க. நாங்கள் ஒரு வியாபாரிகளோட எல்லாருமே சேர்ந்துங்க நண்பர்கள் குழுவாக அமைச்சு எல்லாத்தையும் டொனேட் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த இடத்த தேர்வு செஞ்சோங்க. இந்த இடம் எங்களுக்கு கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்திலிருந்து கார் பார்க்கிங் வளாகத்தை அதாவது இலவசமாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறோங்க. இந்த ஆமாங்க, ஒரு 2000லேருந்து 2300 பேர் வரைக்கும் உணவருந்தி சென்றிருப்பாங்க. இல்லை அது கோணியம்மன் அருள் தான் உண்மைங்க. எங்களுடைய உழைப்பை எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு அந்தளவுக்கு ஈடுபாடாக கொடுத்துருக்காங்க. அந்த ஈடுபாடு தான் இந்த வெற்றிக்கு காரணம். உண்மையாலுமே உணவு சுவைக்கு காரணம் கோணியம்மன் அருள் மிக மிக முக்கியங்க. அதுதான் உண்மையான காரணம். ஆமாம், நன்றிங்க. கோவை மக்கள் 10 வருஷமாக இந்த அறுசுவை உணவு சாப்பிட்டு மிக்க மகிழ்ச்சியுடன் போகிற பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதே மாதிரி வருஷம் நம்ம எண்ணிக்கை கூடி நிறையா பண்ணி கோவை மக்கள் மகிழ்ச்சின்னு அந்த சாமி கோணியம்மோட ஆசீர்வாதம் எப்போ எல்லாத்துக்கும் இருந்து எல்லோரும் நல்லா இருந்து நானும் நல்லா இருக்கும்னு இறைவனை பிரார்த்திப்போம். மிக்க நன்றி. நாங்கள் இந்த ஏரியாவில் தான் குடியிருக்கோங்க. ஒரு 10 வருஷமாக இங்கே அன்னதானம் நடக்குது. கோணியம்மன் கோயில் தேருக்காக நடக்கிறது. ஆனால் நல்லா இருக்குங்க, பிரமாதமாக இருக்குது. சாப்பாடெல்லாம் நல்ல முறையில் உபசரிப்பும் பண்ணுறாங்க. வரவங்களுக்கெல்லாம் ஒன்றும் குறை இல்லாமல் எல்லாமே என்ன வேணும்னு சாப்பிட்டு நல்லபடியாக சாப்பாடு கவனிக்கிறாங்க. வணக்கம். இங்கே நாங்கள் 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ஒரு 4 இயர்ஸாக தொடர்ந்து இங்கே தான் வந்துட்ருக்கோம். இங்கே எல்லாமே சாப்பாடும் குழம்பு எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா ஹைஜீனிக்காகவே பண்ணிகிட்ருக்காங்க.
எங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நெக்ஸ்ட் டைம் வந்து நாமளும் ஏதாவது டொனேட் பண்ணலான்ற மாதிரி எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இதே மாதிரி எங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எனக்கு இங்கே சாம்பார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் ரசம் பாயசம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தென் கேசரி பொரியல் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். ஒரு தடவை இங்கே வந்தோம், வந்துட்டு அகெயின் வந்து ஒவ்வொரு தேருக்கும் இங்கேயே தான் வந்துட்டுருக்கோம். ரொம்பவே எல்லாமே நல்லா இருக்குது. மெயின் வந்து அதெல்லாம் ஹைஜீனிக்காக இருக்குது. ஒரு இது இல்லாமல் எல்லாருமே வந்து அடுத்த டைம் வந்து சாப்பிட்லான்ற மாதிரி ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணுறாங்க. நீட்னஸ் கிளீனஸ் நல்லாவே இருக்குது. தென் எங்களை உபசரிக்கிற விதமும் அப்படி தான். என்ன வேணும் கேட்டு ரொம்பவே நல்லாவே பண்ணுறாங்க. தேங்க்யூ. மாலை வணக்கம். இங்கே ரொம்ப விமர்சனையாக 10 ஆண்டுகளாக வியாபாரிகள் சங்கம் மூலமாக அன்னதானம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இதில் வந்து கலந்து கொண்டு இருக்கிறோம். உணவாகப்பட்டது மிகவும் சுகாதாரமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. எந்த விதமான பாகுபாடும் இல்லை. ஆகவே அனைத்து பொதுமக்களும் இதற்கு மேலும் மேலும் வரக்கூடிய ஆண்டுகளுக்கு ஆதரவு தந்து வியாபாரி சங்க மக்களை சிறப்பிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.